ஜனநாயகம் டிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். தேவகவின் அதிரடி அட்டாக். தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு புயல் கிளம்பியுள்ளது. திரு மு.க. ஸ்டாலின் அரசுக்கு இது ஆகப்பெரிய அவமானம். தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அதிரடி அறிக்கை இப்பொழுது இணையத்தில் காட்டு தீயாய் பரவி வருகிறது. ரூபாய் 1020 கோடி ஊழல் புகார். திமுக அமைச்சருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. கபட நாடக அரசு. ஸ்டாலின் அரசை சாடிய விஜய் வெளியிட்ட காரசாரமான அறிக்கை இதோ. அமலாக்கத்துறை கொடுத்த ஆதாரங்களை திமுக மூடி மறைக்கிறதா, தகிடு தத்தங்கள் செய்கிறதா ஆளுங்கட்சி? விரிவான அலசலை காண்போம் இந்த வீடியோவில். அமைச்சரின் ரூபாய் 1020 கோடி ஊழல் பின்னணி. தமிழக நகராட்சித்துறை அமைச்சருக்கு எதிரான ரூபாய் 1020 கோடி ஊழல் புகாரைத்தான் இப்பொழுது விஜய் அவர்கள் கையில் எடுத்துள்ளார். உண்மையில் நடந்தது என்ன? முன்பே அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தில் முகாந்திரம் இருப்பதாக ஆதாரங்களை வெளியிட்டது. ஆனால் வெற்று விளம்பர மாடல் அரசு என்று விஜய் விமர்சிக்கும் இந்த திமுக அரசு அந்த ஆதாரங்களை அப்படியே கண்டுகொள்ளாமல் கிடப்பில் போட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஊழலின் ஊற்றுக்கண்ணை விசாலப்படுத்துவதில்தான் இந்த அரசு கை திறந்துள்ளது என்று விஜய் தனது பதிவில் நேரடியாகவே தாக்கியுள்ளார். உயர் நீதிமன்றத்தின் குட்டு மற்றும் விஜயின் விமர்சனம் நீண்ட நாட்களாக அமைதி காத்த அரசுக்கு இப்போது சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய செக் வைத்துள்ளது. அமைச்சருக்கு எதிரான ஊழல் புகாரில் முகாந்திரம் இருப்பதால் உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதை சுட்டிக்காட்டியுள்ள விஜய், திமுக அரசின் உச்சியை பிடித்து உயர்நீதிமன்றம் உலுக்கியுள்ளது என்று மிக கடுமையான சொற்களை பயன்படுத்தியுள்ளார். ஏற்கனவே டாஸ்மார்க்கில் 1000 கோடி ஊழல் என புகார்கள் எழுந்த நிலையில் இப்பொழுது நகராட்சி துறையிலும் 1020 கோடி ஊழல் அம்பலமாகியுள்ளது. அமலாக்கத்துறை வெளியிடும் திமுகவின் ஊழல் பட்டியல் எல்லாமே 1000 கோடிகளில்தான் இருக்கின்றன என்பது விஜயின் முக்கிய குற்றச்சாட்டு. 2026 தேர்தல் மற்றும் கூட்டணி அரசியல். வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் விஜயின் இந்த அதிரடிக்கு முக்கிய காரணம். 2026 தேர்தலில் திமுகவால் வெற்றி பெற முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் என்று கூறும் விஜய், அதற்காகவே சில தகிடு தத்தங்களை மற்றும் தில்லுமுள்ளுகளை கூட்டணி பேச்சுவார்த்தை என்ற பெயரில் திமுக செய்து வருவதாக கூறுகிறார். அமைச்சரை தானாகவே ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டும் அல்லது அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதே விஜயின் தற்போதைய டிமாண்ட். ஊழல் மலிந்த இந்த அரசை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் வரும் தேர்தலில் இவர்களை தூக்கி எறிந்து விசிலடித்து கொண்டாட மக்கள் தயாராகி விட்டார்கள் என்றும் விஜய் அந்த பதிவில் உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக்கழகம் ஒரு முழு நேர அரசியல் கட்சியாக உருவெடுத்த பிறகு ஆளுங்கட்சிக்கு எதிராக விஜய் எடுத்து வரும் இந்த தீவிர நிலைப்பாடு அரசியல் களத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக திமுக அரசை திரு மு.க. என்று அவர் குறிப்பிட்டிருப்பது சமூக வலைத்தளங்களில் பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகாவது சம்பந்தப்பட்ட அமைச்சர் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா அல்லது விஜயின் விமர்சனத்துக்கு திமுக தரப்பு என்ன பதில் சொல்லப் போகிறது? மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? விஜயின் இந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்கிறதா அல்லது இது தேர்தலுக்கான அரசியல் விமர்சனமா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் பல அரசியல் செய்திகளுக்கு எமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.